யாரையாவது இங்கு எழுப்பி கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா? கையை உயர்த்துங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயரை சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய இத்துணை பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன். சொல்ல முடியுமா? ஹிட்லரை பற்றி கேட்கவில்லை, முசோலினியை பற்றி கேட்கவில்லை, அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை. உங்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டாரோ, நீங்கள் யாரை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ, அந்த முஹம்மது ரசூலை பற்றி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் சமூகமே. நீங்கள் முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? நீங்கள் முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பென்ன? ஒரு காஃபிர், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன் உங்களிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகள் யார் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சினிமா நடிகர் நடிகைகள் யாருக்கு பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு எத்துணை குழந்தைகள், ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு இன்றைய காலத்தில் அறிந்திருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தெரியாது. ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது? யார் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த முஹம்மது ரசூலால் நீங்கள் அடைந்த கண்ணியம் என்ன? நாம் அடைந்த கண்ணியம் என்ன? அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான், நாம் எல்லாம் அறிந்த வசனம் தான். குன்தும் கைர உம்மஹ், குன்தும் கைர உம்மஹ், நீங்கள் சிறந்த சமூகம். யாருடைய சமூகத்தை விட? நபி நூஹுடைய சமூகத்தை விட, நபி மூசாவுடைய சமூகத்தை விட, நபி ஈசாவுடைய சமூகத்தை விட, இந்த உலகத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்துணை சமூகங்களை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமூகம்.